பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. உலக இரட்சகருமான இயேசுவின் திருநாமம் மகிமைப்படும்படி கூடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த திருநாமம் மேம்படும்படி நம்முடைய அலங்கார வாசல் தேவாலயத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அமாவாசை கூட்டத்திலே கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் இந்த டிகே மியூசிக் சேனல் யூடியூப் மூலம் பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து கர்த்தர் பெருக செய்வாராக. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டின தேவகுமாரன். சங்கீத புஸ்தகம் 34:10 ஒரு வாசிக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி எத்தனை பேர் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தேவ பிள்ளைகளை, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடதான் கடவுளுடைய கிருபையினால குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக மாற்ற வல்லவர். அவரால் கூடாத காரியம் பூமியில ஒன்றும் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைங்க, சிங்க குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23 ஒரு வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்கே செய்தியை பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கரங்களை தட்டி எத்தனை பேரு அல்லேலூயா அல்லேலூயா. கூடாத காரியங்களை கைகூட செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் ஆயத்தமா இருக்கும்போது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம என்ன செய்யணும்னா, முதலாவது விசுவாசத்தை அவர் மேல வைக்கணும். தேவ பிள்ளைகளை, யார் மேல விசுவாசம் வைக்கணும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு. எப்படி? தேவனுடைய கிருபையினாலே இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஒரு காரியம் ஆகணும்னா, ஒரு காரியம் கைகூடணும்னா விசுவாசம் இல்லாம அந்த காரியம் கைகூடும். அல்லேலூயா அல்லேலூயா. இல்லாதத, காணாதத, பார்க்காதத இருக்கிறதாக நினைச்சு நீ தேவ சமூகத்துல அவரை நோக்கி பார்த்து விசுவாசமா, தேவன் கர்த்தருடைய கிருபையினாலே கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ உன் காரியம் கைகூடணும்னா நீ என்ன செய்யணும்? முதலாவது நீ யார நம்புறியோ நம்பாம போறியோ அது பிரச்சனை இல்லை. ஆண்டவர் நீ முதல்ல விசுவாசமா நம்ப. ஆண்டவரை நம்பாம மாத்திரை மருந்து, டாக்டர், மனுஷாலு, எம்எல்ஏ, எம்பி, அவன் இவன் தோளான் தொப்பான் அப்படி போனோம்னா வேலைக்கு ஆகாது. ஆகுமா? நீ என்ன பண்ற, உன் புள்ள என்ன பண்றான், எந்த வழியில போறீங்க, என்னென்ன பண்றீங்க, எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். மாறிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. கர்த்தருடைய கிருபையினாலே அவர் ரத்தத்தையும் அவர் சரீரத்தையும் வானம் பண்ண வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் அநீதிக்காக கூலி கொடுக்கிற, அநீதிக்கு கை கொடுக்கிற தேவன் கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். தெரியுமா? தேவனுடைய எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய கிருபையினால் அப்போ நீ யார் மேல நம்பிக்கை வைக்கணும்னா, யார விசுவாசிக்கணும்னா, அண்ட சராசரம் படைத்த ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் கொடுத்ததுதான் எல்லாமே.
அவர் கொடுக்கறது தான் ஆசீர்வாதம். இது வரைக்கும் நம்ம நடக்கிறது அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லைன்னா ஒண்ணு இல்லை. அல்லேலூயா. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ விசுவாசித்தா கர்த்தருடைய கிருபைனால கூடும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் உள்ள திருநாமம் மகிம்படும்படி நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான கிருபைகளினாலே தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய வார்த்தை எப்படி? இயேசு அவனை நோக்கி, கர்த்தருடைய கிருபை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கரங்களை தட்டி எல்லாரும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கூடாதது பூமியில ஒண்ணு. வாசிக்கலாம் 9. அதே மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 9:17 வாசித்து பாருங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்துல கொண்டு வந்தேன். என்னவா? இப்போ ஒரு பிரச்சனை. அல்லேலூயா. எப்படி? தேவனுடைய கிருபை. ஒரு மனுஷன் வரான். அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே. எப்படி சொல்றாரு? போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்துல கொண்டு வந்தேன். அந்த மனுஷனுக்கு என்னவா? பேச தெரியாது, பேச்சு இல்லை. ஒரு பிள்ளைக்காக நம்ம எப்படியோலாம் ஏங்கி தவிக்கிறோம். பிறந்த உடனே அது கடவுளுடைய கிருபைனால கூணா இருக்கக்கூடாது, குருடா இருக்கக்கூடாது, செவிடா இருக்கக்கூடாது, ஊமையா இருக்கக்கூடாது, அது எந்த விதமான பலவீனமா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபை அப்ப எல்லாமே நேர்த்தியா 100 மடங்கு ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பிறந்தவன் மனுஷன் எப்படின்னு பார்த்தா ஊமையா இருக்கிறான், பேச தெரியல. அம்மானு கூப்பிடுன்னு அம்மா காத்து இருந்திருப்பாங்க, அப்பான்னு கூப்பிடுன்னு அப்பா காத்து இருப்பாங்க. இப்ப என்ன ஆச்சு? அங்க வாய் வார்த்தை போச்சு. வாய் இருக்குது, வார்த்தை இல்லை. அல்லேலூயா. அவர் எங்க போறார்? டாக்டர் போனாரா? டாக்டர் போனா பேச வச்சிட முடியுமா? டாக்டர் போனா பேச முடியுமா? சிலதுக்கு தான் நீ டாக்டர் போவ. அவன் என்ன பண்ணுவான்? அவன் அரைப்பான், தைப்பான், மூடுவான், பூசுவான், கட்டுவான், கிழிப்பான். டாக்டர். நம்ம ஆண்டவர் அப்படி கிடையாது. உன்னை தொட்டாவே போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொட்டாவே போதும் தேவ கிருபைனால. ஏன்? இந்த சரீரத்தை படைச்சவரே அவரு தானே. எங்க என்னான்னு ஒரு மனுஷன் ஒரு பெரிய ஸ்கேன்ல, விலை மதிக்க முடியாத ஒரு ஸ்கேன்ல நீ படுத்தினா உள்ளக்கிற எல்லா பார்ட்ஸும் எங்க ஓட்டக்குது, எங்க கீஞ்சுக்குது, என்ன ஏதுன்னு அது படம் பிடிச்சி கொடுத்துரும். அப்புறம் அவர் அதுக்கு ஏற்ற மாதிரியே வச்சு கத்தியா இருப்பாரு, இல்ல மாத்திரை கொடுறோமோ என்ன மண்ணாங்கட்டி போடுவார், அது கத்திரிக்கு சோத்துரும். ஆனா அவர் அப்படி இல்லை. அவரு என்னடனா, அவரு கண்ணே ஸ்கேன் தான். 7 கண்ணுடைய தேவன் ஸ்கேன் பண்றவர் அவரு. அவர் உன்னை பார்த்த உடனே சொல்லிடுவாரு. அப்ப இங்க பிரச்சனை இருக்குதுன்னு என்ன பண்ணுவாரு? தொட்டா போதும், சுகம்தான். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஊமையான ஒரு மனுஷனை கொண்டு வராங்க. வாசிக்கலாம் 9:20 வாசிச்சு பாருங்க. அவனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலகழித்தது. தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரள்றான். அல்லேலூயா. தேவ கிருபைனால இப்போ அவர் யாருடான்னா சாதாரண ஆள் இல்லை. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தெய்வம். அவரிடத்துல அற்புதம், அதிசயம், அசுத்த கிரிகள் அவர் கிட்ட போனாக்கா தானா அங்கிருந்து ஓடணும் கடவுளுடைய கிருபைனால. அல்லேலூயா. அவனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலகழிக்குது. அல்லேலூயா.
நான் கூட எத்தனையோ சபைக்கு போவோம். போன உடனே அது நம்மளை பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது அந்த அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அவனை என்ன பண்ணோம், ஒரு ஷேக்கிங் பண்ணோம், பயங்கரமா பண்ணோம். கடவுளுடைய கிருபையினால அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம சபையில உட்காந்துக்கிற மாலு சகோதரியோட மாலுன்ற கிருபை வேலை செய்யற இடத்துல கூட இத்தாலி தேசத்திலிருந்து ஒரு அம்மா வந்தாங்க. எப்படி அவங்களுக்கு சூழ்நிலை என்னமா, ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. பேய் பிடிச்சின்னு இருந்தது. ட்ரெஸ் இல்லாம ஓடுவாங்க. கர்த்தர் என்ன செய்தாரு, அற்புதமான சுகத்தை கொடுத்தார் கடவுள் நம்மை கொண்டு. தேவனுடைய மகிமையான அப்போ அவங்க அந்த பிசாசின் கிரியைகளை நம்ம பார்க்கும்போது பயங்கரமான சம்பவங்களை நடக்கும். கர்த்தருக்கு கிருபை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ ஆவியானவருடைய சமூகம் இப்ப எல்லா இடத்திலையும் எல்லாருக்கும் விடுதலை கிடைக்காது. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் ஒரு மனுஷனுக்கு விடுதலை கிடைக்கும். கரங்களை தட்டி எத்தனை பேர் ஆவியானுடைய கிருபை, எத்தனை பேர் ஆவியானுடைய. என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த தாயாருக்கு எத்தனையோ ட்ரீட்மெண்ட் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எடுத்தாங்க, பிரயோஜனம் இல்லை. எங்க ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கதான் விடுதலை. அந்த முகத்தாரம் பகுதியில அவங்க போயிட்டாங்க. அவங்க இருந்த நிலைமை கடவுள் அறிவாரு. டாக்டர் அவங்களுக்கு எல்லாம் சூழ்நிலை முடிஞ்ச பிற்பாடு ட்ரிப்ஸ் ஏத்துறதுக்காக போனோம். அப்போ இவங்க வீட்டுக்காரர் தான் கூட வராரு, அவங்க சொந்தக்கார பந்தக்காரெல்லாம் வராங்க. அந்த டாக்டருக்கு முன்னாடி நாங்கெல்லாம் இருக்கிறோம், நான் இருக்கிறேன், அவங்க வீட்டுக்காரர் இருக்காரு, அநேகம் இருக்காங்க. ட்ரெஸ் மொத்தம் அவுத்து போட்டுச்சு அந்த அம்மா. அவர் ஓட்டுற டாக்டருங்கெல்லாம் உடனே அவங்களுக்கு ஒரு துணி எடுத்து போத்தி, நான் தான் தேவ கிருபை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை. அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு ஆவி பிடித்திருக்குமானால் ஆசீர்வாதம் வர்றது கூடாத காரியம். அந்த ஆவி ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானா, ஒரு மகளுக்குள்ள இருக்குமானா, ஆசீர்வாதங்களை அது என்ன செய்யணும், தடை பண்ணி வச்சிருக்கு. வாசிக்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகளை 22 வாசித்து பாருங்க. இவனை கொல்லும்படிக்கு அநேக தரம் தீயிலும் தண்ணீரும் தள்ளிட்டு நீ எதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்க மேல மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யன்னு காலில் விடாரு. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி விண்ணப்பம் பண்றாரு, இவன் என்ன செய்யறான், எங்க முன்னாடி இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீ நெருப்புலையும் தண்ணீரிலும் தள்ளுதான். அல்லேலூயா. நெருப்புல உயிர்ந்தவனை தண்ணியில குளிச்சா காயம் ஆறுமா, காயம் ஆறுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க. அந்த பிசாசு எப்படி பண்ணுதான், நெருப்புல தள்ளுது. நெருப்பு எங்கன்னா எரிஞ்சுக்கினே இருந்தாக்கா எத்தனை பேர் பிடிச்சாலும் அவனை பிடிக்க முடியாது, அவன் போய் நெருப்புல விழுந்துரும். அப்ப அவன் சரீரம் எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. அந்த நெருப்புல விழுந்த உடனே அவன் உடம்பெல்லாம் எரியறதுனால என்ன செய்வான், தண்ணி எங்க இருக்குதோ போய் தண்ணியில விழுந்துருவான். அவன் நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதை தாய் உள்ளம் பார்த்தா, தகப்பம் பார்த்தா எவ்வளோ வேதனையா இருக்கும். இல்லையா? யாராவது ஒரு புள்ளைய அடிச்சுட்டாவே நம்மளால தாங்க முடியுதா? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா இந்த குடும்பத்துல பாருங்க, ஒரு பிசாசின் கிரியிலே அகப்பட்டதான அந்த மகன் அப்பா போய் விண்ணப்பம் செய்யறாரு. எப்படி விண்ணப்பம் செய்யறாருன்னா, தேவனுடைய கிருபையினாலே இவனை கொல்லும்படி அது அநேக தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீ எதாயிலும் செய்யக்கூடுமானா எங்க மேல மனம் இறங்கி. அல்லேலூயா. ஆண்டவரு உங்க மேல மனம் இறங்கணும்னா நீ முதலாவது ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமா இருக்கணும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையில இரக்கம் வைக்கணும்னா கர்த்தர் கிருபைனால அவர் சொல்றாரு, எப்படி எங்க மேல மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. இரக்கம் செய்யற மாதிரி நம்ம நடக்கிறோமா? இரக்கம் கிடைக்குதா நமக்கு? இரக்கம் செய்யற மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்குதா?
யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்யற மாதிரி நம்முடைய லைஃப் இருக்குதா? கடவுளுடைய கிருபை யோசிச்சு பாருங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் தேவனை விட்டு தூரம் போறாங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு எத்தனையோ பேர் பின்மாற்றமா கடந்து போறாங்க. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைய, அதனாலதான் ஒரு பக்தன் பாடுறான். எப்படி? கல்மணமே கல்மணமே உன்மனம் ஒருகலையோ, உத்தமர் இயேசு உயிர் விடும் காட்சி உனக்கும் புரியலையோ, உத்தமர் இயேசு உயிர் விடும் காட்சி உனக்கும் புரியலையோ. கல்மணமே கல்மணமே உன்மனம் உருகலையோ, உத்தமர் இயேசு உயிர் விடும் காட்சி உனக்கும் புரியலையோ. கோழி தன் குஞ்சுகளை சேட்டையில் சேர்ப்பது போ, கோழி தன் குஞ்சுகளை தன் சேட்டையில் சேர்ப்பது போ, கொள்காத மலையில் கோர காட்சி கொண்டார் உனக்காக, கொள்காத மலையில் கோர காட்சி கொண்டார் நமக்காக. கல்மணமே கல்மணமே உன்மனம் உருகலையோ, உன் கல்மனம் கரையலையோ. எத்தனை அன்பு வைத்தேன் ஆளுகை செய்ய வந்தா, எத்தனை அன்பு வைத்தேன் ஆளுகை செய்ய வந்தான், அத்தனை அன்பையும் அறிந்திடாமல் நீ அழிவு பாதையில் சென்றாயே, அத்தனை அன்பையும் அறிந்திடாமல் நீ அழிவு பாதையில் சென்றாயே. இப்பொழுதாவது இப்பக்கம் திரும்பி நீ வா, இப்பொழுதாவது இப்பக்கம் திரும்பி நீ வா. ரட்சிப்பின் பாதையில் ரத்தம் புரண்டோடுதே, ரட்சிப்பின் பாதையில் ரத்தம் புரண்டோடுதே. கல்மணமே கல்மணமே உன்மனம் உருகலையோ, உன் கல்மணம் கரையலையோ. கல்மணமே கல்மணமே உன்மனம் உருகலையோ, உன் கல்மணம் கரையலையோ. வாரினால் அடிபட்டே வஞ்சிலுவை சுமந்தே, வாரினால் அடிபட்டே வஞ்சிலுவை சுமந்தே. வஞ்சகர் மத்தியில் தொங்கினார் என்று நெஞ்சமே நொந்திடுதே, வஞ்சகர் மத்தியில் தொங்கினார் என்று நெஞ்சமே நொந்திடுமே. வல்ல பிதாவே மன்னியோ இவர்களை, வல்ல பிதாவே மன்னியோ இவர்களை, வல்ல பிதாவே மன்னியோ இவர்களை. கல்வாரி சிலுவையில் கர்த்தர் கதறினாரே, வல்ல பிதாவே மன்னியோ இவர்களை, வல்ல பிதாவே மன்னியோ இவர்களை. கல்வாரி சிலுவையில் கதறினாரே. கல்மணமே கல்மணமே உன்மனம் ஒருகலையோ, உன்மனம் ஒருகலையோ, உன்மனம் ஒருகலையோ, உன்மனம் ஒரு
மாறியேசு உயிர் விடும் காட்சி உனக்கும் புரியலையோ? மனமே கல்மனமே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கல்வாரி சிலுவையில உனக்காக எனக்காக காயப்பட்ட இயேசு எத்தனையோ பேர் ஆண்டவருடைய கிருபையால அவர் ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணி அவர் அற்புதங்களை அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு தூரம் போய் தேவனை விட்டு மறுதலித்து போயிருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு தகப்பன் வந்து போராடுகிறான் தன் மகனுக்காக. நீ எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய என்று வேண்டிக் கொண்டார். அப்போ உன் மேல அவர் இரக்கம் செய்யணும்னா அவருக்கு பிடித்தமான பாத்திரமா உன்னை நீ அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும். கர்த்தருடைய கிருபை, அவர் ரத்தத்தை சரீரத்தை பானம் பண்ண வந்த கர்த்தருடைய பிள்ளைய நீ என்ன செய்யணும்? கர்த்தர் கிருபைனால உன்னை நீ ஒப்பு கொடுக்கணும். அவர் விரும்புகிறபடி நீ வாழணும். இல்லையா? கர்த்தருடைய கிருபை. ஏதோ சுகபோகமா நீ கீழ்ப்படியாமல்லாம் கர்த்தர்கிட்ட வாழ முடியாது. கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து ஊழியக்காரன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சொல்றதை கேட்டு நடக்கணும். சிலர் எல்லாம் என்ன செய்வாங்க? கர்த்தர் சொல்றதை கேட்கவே மாட்டான். சொல்றத கேட்க மாட்டான். கர்த்தருடைய கிருபைனால வேதம் சொல்லுது, இந்த மூக்குத்தி பொன் மூக்குத்தி பன்னி மூக்குல இருக்கிற உணவுக்கு சமானன்னு பைபிள்ல சொல்லுது. மூக்குத்தி எடுக்கணும்னு ஆண்டவர். எத்தனை பேருக்கு நம்ம சொல்லுவோம், ஆனா எடுக்க மாட்டோம். ஏன்? கீழ்ப்படிறது கிடையாது. ஏன்? பயம் கிடையாது, கீழ்ப்படிதல் கிடையாது. என்னன்னா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை நீ பிரதிஷ்டை பண்ணி ஞானஸ்தானம் எடுத்தனா என்ன செய்யணும்? சொல்ற பேச்ச கேட்கணும். கேட்கலன்னா என்ன பண்ண முடியாது? எட்டா உயிர் போயிடு போதா? கடவுளை விரும்பல. பொட்டு வச்சுக்கோ, சின்னதா பூ வச்சுக்கோ, நல்லா அழகா சிங்காரிச்சினவா. திருமணமானா மெட்டி போடாத. அது வந்து கடவுளுக்கு கிருபைனால சத்துருக்களை வந்து பார்த்தீங்கன்னா சாட்சியா வச்சு போடுறது. ஆண்டவர் வந்து உன்னை படைக்கும் போது கர்த்தருடைய கிருபைனால மூக்கு குத்தி நாமிச்சாரா? உங்க அம்மா வயிற்றுல வரும்போது மூக்குத்தி போட்டுன்னு வந்தியா? அண்ணாக்கு ஒரு கட்டுன்னு வந்தியா? கொலுசு போட்டுன்னு வந்தியா? ஒன்றும் கிடையாது. துட்டு கொஞ்சம் ரொம்ப இருந்தாக்கா இதெல்லாம் குத்திக்க வேண்டியது, காதெல்லாம் குத்திக்க வேண்டியது, இங்கெல்லாம் குத்திக்க வேண்டியது, இங்கெல்லாம் குத்தி. ஒரு சிலரெல்லாம் பாரு குத்தின்னு இருப்பான் பாரு. ஒரு கடவுளுடைய பிள்ளை ஒரு தெய்வ பயத்தோட ஒரு சபையில வரணும்னா அந்த ஒரு கண்ட்ரோலுக்குள்ள நீ வரணும். அப்படி இல்லைன்னா அது நம்ம கடவுளுக்கு இருப்பில்லைன்னா ஆசீர்வாதம் வராது, சாபம் தான் வரும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 23 வாசித்து பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அந்த மகன் சொல்லும் போது கடவுளுடைய வார்த்தை வருது. நீ சொல்ற, என்கிட்ட விண்ணப்பம் செய்யற, ஜெபம் பண்ற, எதையா எனக்கு செய்ய நீ சொல்ற, கரெக்டு தான். ஆனா நீ என்ன பண்ண? முதல்ல என்னால உன் பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க முடியும்னு நீ விசுவாசிக்கணும். இப்போ உன் பிள்ளை விசுவாசிக்க முடியாது. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் விசுவாசிக்கணும். ஆனா என் நிலைமை சரியில்லை. என்ன நிலைமை? ஏதோ ஒரு சூழ்நிலை, பைத்தியமாகிற, மென்டலாகிற சூழ்நிலை தெரியல, நிதானமா அறியல. என்ன பண்ணோம்? எனக்காக யார் தான் ஜெபம் பண்ணோம்? அம்மாவோ அப்பாவோ மனைவியோ பிள்ளைகளோ விசுவாசத்தோடு, ஆண்டவரே, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. உன் பையனுக்கு சூழ்நிலை சரியில்லை, நீ விசுவாசிக்கிறியா? உன் பையனுக்கு விடுதலை கிடைக்கணும்னு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா? நீ விசுவாசித்தா கூடும். கைகூடாத காரியங்களை கைகூட செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அப்போ உனக்கு என்ன வேணும்? விசுவாசம். வாசிக்கலாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை. 24 வாசிச்சு பாருங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? அவங்க அப்பா என்ன சொல்றாரு? ஆண்டவரே, என் அவிவிசுவாசம் நீங்கும்படி நீ உதவி செய்யுங்க.
கொஞ்ச நேரம் விசுவாசிக்கிறோம், அநேக நேரம் நம்ம விசுவாசிக்கிறது கிடையாது. உடனே என்ன ஆயிடும்? ஒரு சலிப்பு. போ, என்னத்த சர்ச்சுக்கு போய் என்னத்த ஜெபம் பண்ணி, என்னத்த உபவாசம் பண்ணி, என்னத்த இது பண்றது? எவ்வளோ காலம் நமக்கு தான் ஜெபம் பண்றோம். இல்லையா? என்ன நடக்குதா? அங்க என்ன ஆகி போச்சு? 2 வருஷம் விசுவாசமா இருந்திருப்ப. இந்த ஒரு நாள் சொன்ன அவிவிசுவாசம் 2 வருஷம் வச்சு இந்த விசுவாசம் போயிடும். தேவ பிள்ளைகளே, உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறமான என் தாசனாகி யோபு போல பூமியில ஒருவலும் இல்லை என்று அண்ட சராசரனு படைத்த என் தேவன் சாட்சி சொன்னார் ஒரு மனிதனை குறித்து. அவருக்கு வந்த பாடு எவ்வளோ, துக்கம் எவ்வளோ. 10 பிள்ளை செத்து போச்சு, ஆடு மாடு சொத்து சுகம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, மனைவி சொல்றா செத்து போடான்னு சொல்லி, ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு? ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம் ஒரு நாளும். அதுபோல தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, அமாவாசை நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அவிவிசுவாசத்தோடு வந்திருக்கிறியா? விசுவாசத்தோடு வந்திருக்கிறியா? உன் அவிசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறாரு, உன் விசுவாசத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. அவிவிசுவாசம் உனக்குள் இருக்குமானால் ஆசீர்வாதம் கிடைக்கிறது தாமதமாகும். விசுவாசம் 100 மடங்கு விசுவாசம் என் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் அற்புத தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஆவியானவருடைய கிருபையால் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆவியானவரே ஆவியானவரே, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே, அகிலும் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறே, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மணிய செய்தி, துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மணிய செய்தி. உம்மாலாகும், கரங்களை தட்டி, எல்லாமாகும், உம்மாலாகும், எல்லாமாகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலில அலங்கோலம் உடவன் அன்று நடந்தார இயேசு நாமத்தில். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். அலங்கார வாசலில அலங்கோலம் உடவன் அன்று நடந்தார இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாம், வல்லமை வல்லமை, ஆமென் ஆமென். உம்மாலாகும் எல்லாம் ஆகும், ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்கா கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஆமென். ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்கா கருவுற்று இரட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உம்மாலாகும் வல்லமை, ஆமென். எல்லாம் ரபாலாதாரானாமா, உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாம். ஆண்டவரே, தேவனுடைய கிருபை, கூடாத காரியங்கள் கை கூடுவதா, இல்லாததை இருக்கிறதா செய்கிறவரு, இதோ உம்முடைய வல்லமை இறங்கட்டும். என் தேவனுடைய கிருபைனா இதோ காரியம் கைகூடுவதாக. என் தேவனுடைய கிருபை பெருமையானவைகளை கைகூட தேவன் கிருபை பாராட்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால கூடாத காரியம் பூமியில ஒண்ணும் இல்லை. ஆனா அவிவிசுவாசம் வருவே கூடாது. அவர் சித்தத்துக்கு ஒண்ணு ஒப்பு கொடுக்கணும். வாசிங்க கர்த்தருடைய கிருபை 25, 26 வாசிங்க. அப்போது ஜனங்கள் கூட்டமா ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே
இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள்ள போகாது என்று நான் உனக்கு கட்டளைகிறேன் என்று அதை அதட்டினார். அது அப்பொழுது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நண்பு தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி இருக்கிறது அவனுக்கே தெரியாது. ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி இருக்கிறது அவனுக்கே தெரியாது. எப்படின்னா, சிலர் என்ன செய்வோம், கடவுளுடைய கிருபைனால நம்ம பூர்வீக கிறிஸ்தவங்களா யாரும் அநேகர் இருக்க மாட்டாங்க. இடையில ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, இல்ல ஒரு சந்ததிக்குள்ள ரட்சிக்கப்பட்டதா இருப்பாங்க, இல்ல ஒரு 2 சந்ததிக்குள்ள ரட்சிக்கப்பட்டதா இருப்பாங்க. அப்போ ஒருவேளை நீ உனக்காக உன் தாய் தகப்பன் என்னென்ன விக்கிரக ஆராதனை கட்ட பொருத்தனை பண்ணாங்க, வாக்கு கொடுத்தாங்க தெரியாது. தோ பிள்ளைகளை, அது என்ன செய்யும், தொடர்ந்து கிரியை செய்துக்கினே இருக்கும் கடவுளுடைய கிருபைனால. ஏன்னா விசுவாசம் குறையுது, அவிவிசுவாசம் பெருகுது. அப்போ என்ன செய்யணும், கர்த்தருடைய கிருபைனால தேவனுடைய பிள்ளைகளை, நீ அவிவிசுவாசத்தை ஒரு நாளும் கடவுளுடைய கிருபை நினைக்காம விசுவாசத்தோட தேவனுடைய திருவடி பாதையில நீ பார்த்திருக்க மாட்ட. அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது. ஆனா பெற்று கொண்டது போல விசுவாச ஜெபம் பண்ணி நீ அறிக்கை செய்ய உன்னை நீ ஆசீர்வதிக்கணும். உன்னை நீ ஜெபிக்க பழகணும். உன்னை தேவனுடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே என்னை ஆசீர்வதி ஜெபம் பண்ணும் போது, அப்போ கடவுளுடைய கிருபைனால நீ ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வர என்ன நடக்குன்னா, அந்த அசுத்தாவி தானா வெளியே போகும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் வந்த உடனே அந்த அசுத்தாவியால நிக்க முடியல. தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகத்துல, மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 15, 25, 26 வாசித்து பாருங்க. அவள் வந்து ஆண்டவரே அல்லேலூயா. ஒரு அம்மா வராங்க. யாரு? ஜெபம் பண்றது கர்த்தருடைய கிருபையினால ஒரு அம்மா வருது. வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவராண்ட ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய் என்று அவரை பணிந்து கொண்டாங்க. அல்லேலூயா. நம்ம கேட்கிற மாதிரி ஜெபம் பண்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. ஒரு அம்மா வந்து என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. எப்படி? அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய் என்று அவரை பணிந்து கொண்டா. யாரு? கர்த்தரை தான், கடவுளை தான் கேட்கிறாங்க அந்த அம்மா வந்து. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போறது நல்லது. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? தேவ பிள்ளைகளே, நாய்களெல்லாம் கடவுளுடைய கிருபையில ஆண்டவர் ஆசீர்வதிப்பா. அந்த அம்மாவை நாயின்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? தேவ பிள்ளைகளே, ஆண்டவராண்ட உதவி கேட்டு வந்ததான அந்த தாயாருக்கு கிடைச்ச பரிசு என்னடன்னா நாய் பரிசு. அல்லேலூயா. ஆனா அந்த அம்மா என்ன பண்ணாங்க? சோர்ந்து போயிட்டாங்களா? விட்டு ஓடி போயிட்டாங்களா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த அம்மா என்ன பண்ணுது? கர்த்தருடைய கிருபையினால வாசிங்க, 27 வாசிங்க. அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றால். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே
நீ எஜமான் தான், நான் நாய் தான். நீ மேஜையில் இருந்து சாப்பிடுவே, அப்ப சிந்துது பாரு கீழே, உன் பிள்ளைகளுக்கும் போக திருப்தி ஆகி சிந்துதே, அத நாய்ங்க சாப்பிடுமே. அது போல அந்த நாயா நினைச்சு என்ன ஆசீர்வதி ஆண்டவரே. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னடன்னா, ஆண்டவர்கிட்ட நீ வந்துட்ட பிற்பாடு பின்னிடக்கூடாது, பின்னிட்டு போக கூடாது. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, அது குடும்பமா இருந்தாலும், அது கடவுளுடைய கிருபைனால வேலையா இருந்தாலும், அது ஊழியமா இருந்தாலும், நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், அது ஒரு நாட்டு ஆளுகிற நீ எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, முன்ன வச்ச காலை பின்ன வைக்க கூடாது. கடவுளுடைய கிருபைனால இந்த அம்மாவை ஆண்டவர் என்ன சொன்னாலும் அந்த அம்மா என்ன பண்ணல, கோச்சிங்கன்னு போயில்ல. என்ன பண்ணுது, ஆண்டவர் கிட்ட ஜெபம் பண்ணுது, அவர் உள்ளம் இரக்கம் கிடைக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுது. அது போல நீ கூட தேவ சமூகத்துல மனுஷனை நோக்கி பார்க்காத, கர்த்தருடைய கிருபைனால. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நீ அடிக்கடி என்ன பண்ற, கர்த்தருடைய கிருபைனால மனுஷனை நோக்கி பார்த்து மனுஷனாண்ட போய் என்ன பண்ற, ஏதோ செய்யற இல்ல. அவர் மேல பரிபூரண நம்பிக்கை வச்சு அவரையே சார்ந்து நீ வரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். வாசிங்க 28 வாசிச்சு பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவன் மகள் ஆரோக்கியமானா. கரங்களை தட்டி எல்லாரும் 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 அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. சொல்லுங்க, நீங்க விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க எல்லாரும் அல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதான் சொன்னார், நீ விரும்புவதை அவர் தர வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நீ விரும்புறது அவர் தர வல்லவரா இருக்கிறார். நீ எதை விரும்புறியோ அதை அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். தேவனால கூடாத காரியம் பூமியில ஒண்ணும் இல்லை. நீ விரும்புறத அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அந்த தாயாருக்கு சொன்னாங்க, கர்த்தருடைய பிள்ளையே. வாசிச்சு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15 ஒரு வாசிக்கலாம். 25:15. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்துல 5 தாளந்தும், ஒருவனிடத்துல 2 தாளந்தும், ஒருவனிடத்துல 1 தாளந்தமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனாரு. கர்த்தருடைய கிருபை. தேவ பிள்ளைகளை, உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசீர்வாதம் கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உன் தகுதிக்கு ஏற்றபடி ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கும் போது அதை நீ என்ன செய்யணும்னா, அதை உற்பத்தியாக்க நீ பிரயாசப்படணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? உங்ககிட்ட கடவுளுடைய கிருபைனாலே ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அதை என்ன செய்யணும், அதை உற்பத்தி ஆக்கிறதுக்கு பிரயாசப்படணும். ஒன்னும் கொண்டு போறது கிடையாது, ஒன்னும் கொண்டு வந்ததும் கிடையாது. உன் தகுதிக்கு ஏற்றபடி தேவன் ஒவ்வொரு கட்டையும் கர்த்தருடைய கிருபையினால ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. இப்ப வாசிங்க 20 முதல் 20, 21, 25ஆம் அதிகாரம் 20, 21. அப்பொழுது 5 தாளந்த வாங்கினவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்திர, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாளந்த சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன, கொஞ்சத்தில உண்மை உள்ளவனா இருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிகாரியா வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய கிருபை என்னன்னு, ஆண்டவர் 5 கோடி ரூபாய் ஒரு மனுஷன் கிட்ட கொடுக்கிறார். எத்தனை கோடி? 5 கோடி கொடுக்கிறார். என்ன செய்தான்? அந்த 5 கோடிய 10 கோடியா மாத்துறாரு, பிசினஸ் பண்றாரு. 10 கோடி வந்த உடனே பரம தெய்வத்தை மறந்தில்ல. 10 கோடி அவருக்கு தான். யாருக்கு? 5 கோடி அவர் கொடுத்தாரு. முதலீடு அவர் தான். 5 கோடி அவர் தான் கொடுத்தாரு. அந்த 5 கோடி இப்ப 5 கோடி ஆகுது, 10 கோடி ஆகுது கர்த்தருடைய கிருபைனால. இப்ப 10 கோடி கையில் இருக்குது. அவர் போயின்னா போயிட்டுக்கலாம், தேவனை தேடி வராம கூட இருந்திருக்கலாம். ஏன்? பணம் இருக்குது.
புரியுதா இல்லையா? நான் வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி. நீ வரலன்னா ஏன்னு கேட்க போறோமா? இல்லை. நீ கொடுக்கலன்னா ஏன்னு கேட்க போறோமா? இல்லை. தேவ பிள்ளைகளை, இப்போ அவன் என்ன செய்யறான் அந்த மனுஷன்? அவன் உண்மை உள்ள ஊரு விசுவாசி, உண்மை உள்ள ஒரு நல்ல மனுஷன். அந்த 10 கோடியில 1 ரூபாய் கூட செலவு பண்ணல. இல்லையா? நம்ம கூட தசம்பம் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் இருக்கும். நம்ம கொடுக்குற 500 ரூபாவே குத்துன்னு இருக்கும். ஆண்டவருக்கு தெரியும் நீ என்ன ஏமாத்தல, உன்னையே ஏமாத்தினுக்கிற, கடவுளை ஏமாத்துற. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால 10 கோடி அவங்ககிட்ட, அந்த மனுஷங்கிட்ட 1 ரூபாய் கூட அதுல எடுக்கல. ஒரு 5 கோடி சம்பாதிச்சாரு, 5 கோடி கொடுத்தாரு ஆண்டவர், மொத்தம் 10 கோடி. ஆண்டவர் வரான்னு கேள்விப்பட்டோன்னே 10 கோடியை தந்து அவர் பாதத்தில் வைக்கிறார். ஐயா 5 கோடி கொடுத்தீங்க, அது 5 கோடி அப்படியே உற்பத்தி ஆக்கி 10 கோடி வச்சிருக்கிறேன். ஆண்டவர் பார்த்தார், என்ன உண்மையா இருக்கிறான் அந்த மனுஷன். உண்மை. நம்ம இருக்கிறோமா உண்மையா? நம்ம இருக்கிற உண்மை இருக்குது. அல்லேலூயா. உண்மை இருந்தா தாங்க உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை இல்லைன்னா வச்சுக்க, ஒருத்தன் கூட உன்னை நம்ப மாட்டான். அல்லேலூயா. உண்மை வேணும். 100 கோடியை கொண்டு வந்து ஆண்டவர் பாத்தில் வச்சுட்டு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? கர்த்தருடைய கிருபை, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள மகளே, மகனே, கொஞ்சத்துல உண்மை உள்ளவனா நீ இருக்கிறபடினால என்ன சொல்றாரு கர்த்தருடைய, நீ அநேகத்து மேல ஒன்ன அதிகாரியை வைப்பேன். உண்மை இல்லைன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது. தரனுக்கு பதவி பிரமாணம் கிடைக்குமா? இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா? வேலையில் உண்மை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை அதிகமாக அப்படியே போயின்னே இருக்குமா? உண்மை இல்லைன்னா. அல்லேலூயா. உண்மை இல்லைன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, அப்போ உன் விசுவாசம் பெரிதா இருக்கணும், உன் நம்பிக்கை பெரிதா இருக்கணும், ஆண்டவர் மேல உண்மையா இருக்கணும், ஊழியத்துல உண்மையா இருக்கணும், ஊழியக்காரிடத்துல உண்மையா இருக்கணும். அப்போ உண்மை இருந்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. சிலர் என்ன பண்ண, உண்மையாவே இருக்க மாட்டாங்க, வாங்கின கடத்தை கொடுக்கவே மாட்டான். வாங்கும்போது கர்த்தருடைய கிருபையினால 100 முறை நடப்பான். வாங்கும்போது போய் கேட்கும் போது என்ன சொல்லுவான்? என்ன செத்தா போயிட்டான், தரமாட்டான். என்ன சொல்லுவான்? செத்தா போயிட்டான், தரமாட்டேன். நாங்க போ தரம்போ. நம்ம என்னவோ அவங்ககிட்ட கடன்பட்ட மாதிரி அவன் பேசுறான். கர்த்தருடைய கிருபை. இத்தனைக்கும் பைபிள் எடுத்துன்னு போறான், சர்ச்சுக்கு போகுது. கடவுளுடைய கிருபையினால உண்மை இல்லை. சும்மா வாய் தோண்ட பொய், பித்தலாட்டம், ஏமாத்தத்தனம். இங்க போனா அப்படி கையெடுக்குது, அங்க போனா அங்க கையெடுக்குது, இங்க போனா அப்படி கையெடுக்குது. உண்மை கிடையாது, உத்தமம் கிடையாது. அதுக்கப்புறம் கர்த்தருடைய எங்கிருந்து உனக்கு விசுவாசம் இருக்கும்? எங்கிருந்து உனக்கு நம்பிக்கை வரும்? எங்கிருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு? கர்த்தருடைய யோசிச்சு பாரு. உண்மை இருக்குதா உனக்கு? தேவ பிள்ளைகளே, வாசிங்க கடவுளுடைய மகா கிருபை. அதே மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14 15 வாசிச்சு பாருங்க. அப்பொழுது 12 ஒருவனாய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு என்ன கொடுக்கிறீர் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க விட மாட்டான். இங்க ஒருத்தங்க பாரு, பாழா போனவன். அல்லேலூயா. இவன் விசுவாசம் எப்படி இருக்குது? உடுவேர்னா ஆண்டு கூட. இவன் விசுவாசம் உள்ள துட்டு மேலதான். துட்டு, டப்பு, மாலு, டப்பு, துட்டு, மணி, பணம் 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 எனக்கு வந்தா போதும், நான் எந்த லெவலுக்கும் இறங்கிடுவேன். அல்லேலூயா. பணம் வேணும் எனக்கு. யார் இவன்? சீடர்ல ஒரு ஆளு. அல்லேலூயா. அவனை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவ? அவன் காட்டி கொடுத்தானோ, எத்தனை பேரை கூட்டி கொடுத்தானோ தெரியல. பொல்லாத ஆவி. யோசிச்சு பாரு, ஒரு தெய்வத்தையே காட்டி கொடுக்கிறாயா கேவல பணத்துக்காக. கேவல பணத்துக்காக ஒருத்தன் ஒரு கோயிலே வந்து கட்டக்கூடாது பண்ணாங்க, கேவல பணத்துக்காக. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக இவன் என்ன செய்யறான்? அந்த ஒரு இடத்துல போய், இவன் விசுவாசம் எங்க இருக்குது பாரு, இவனுடைய நம்பிக்கை எங்க இருக்கு பாருங்க.
12 சீடர்களிலே ஒருவனாகிய அந்த யூதாசு பணத்து மேல மோகம் கொண்டு சர்வ வல்லமுள்ள தெய்வத்தை காட்டி கொடுக்க போய் ரேட்டு பேசுறான். எவ்வளோ? 30 வெள்ளிக்காசு. இல்லையா? பணம் உன் வியாதியை சுகமாக்குமா? பணம் பரலோகம் கொண்டு போகுமா? யோசிச்சு பாரு. கர்த்தருடைய பிள்ளையே, அவன் என்ன செய்யறான்? அப்போது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரிடத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்க எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்க உடன்பட்டான். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு கர்த்தருக்கு கிருபைனால நம்ம கட்டியும் சோத்திரம் பண்ணுவாங்க, நம்ம கட்டியும் ஐயான்னுவாங்க, அண்டாண்ட போய் கொய்யான்னுவாங்க. அல்லேலூயா. நல்ல விசுவாசம், நல்ல நம்பிக்கை. கடைசியா வாசித்து கடந்து போலாம். தேவ கிருபை 26, 24 வாசித்து பாருங்க. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கபடி போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனாலும் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமா இருந்திருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபைனாலே ஆண்டவரால கூடாத காரியம் பூமியில ஒண்ணும் இல்லை. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார். தேவனால எல்லாம் கூடும். முழங்கால் படியிடுவோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு இருப்பார். ஒரு மகள் வந்தார். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்கு இரக்கம் செய்யன்னு கேட்டாங்க. ஆண்டவருடைய கிருபை. நீ கூட ஒருவேளை இந்த மகளை போல வந்திருக்கிறியா? உன் குறைகளை சொல்ல வந்திருக்கிறியா? உன் தேவைகளை கர்த்தர் தேவ சன்னிதானத்துல கேட்க வந்திருக்கிறியா? இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த அமாவாசை வேலையில அவர் ரத்தத்தில் சரீரத்தில் மானம் பண்ண வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, தேவனுடைய வல்லமை உண்மையில் இறங்க. இதோ நீ கர்த்தரால கூடும். கர்த்தருடைய கிருபை. நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனுடைய பிள்ளை, உன் விசுவாசம் எது மேல வச்சிருக்க? உன் விசுவாசம், உன் நம்பிக்கை எது மேல வச்சிருக்கிற? கர்த்தரால கூடாத காரியம் பூமியில் இல்லை. அவர் ரத்தத்தை சரீரத்தை மானம் பண்ண வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, இப்பொழுது தானே உண்மையில அவருடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது தானே அவருடைய வல்லமும் பிரசன்னமும் உண்மையில இறங்கட்டும். குறைபட்ட உன் சரீரத்தை கர்த்தர் நிறைவாக்க வல்லவரா இருப்பாரா? கேளுங்கள், கொடுக்கப்பட. கேளு, கேளு. ஆண்டவரே, 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 என் அவிவிசுவாசம் நீங்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த தகப்பன் ஜெபம் பண்ணாரு. கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜெபம், நீ ஜெபம். ஆண்டவருடைய வல்லம் இறங்க, ஆண்டவருடைய வெள்ளம் இறங்க, மகிமையின் வல்லம் இறங்க, தேவனுடைய மகிமை இறங்க, மாறாத வல்லம் இறங்க. அற்புதரே, அற்புதரே, இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க, இறக்கம் செய்யுங்க. ஆவியானவர், 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 வல்லம, 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 வல்லம. ஓ தேவன, தேவன, தேவன. ஒவ்வொரு பிள்ளைகள் என்ன குறையோடு, என்ன குறையோடு வந்திருக்கிறார். இப்பொழுது விடுதலை கிடைக்கட்டும். கர்த்தாவே, ஆண்டவர், சில காரியங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகள் தானா விழுந்து போவதா? தானா விழுந்து போவதா? ஓ சூனிய கட்டு தானா விழட்டும். ஓ மாந்திரி கட்டு தானா விழட்டும். ஓ வல்லம, வல்லம, வல்லம இறங்கட்டும். வல்லம் இறங்க. ஆவியானுடைய வல்லம. கண்களை மூடி தேவனை நோக்கி வாய்களை திற. இந்த நாளில் ஓ தேவனுடைய கிருபை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்க. வல்லம, 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 வல்லம. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ, பெற்று வாய்களை விரிவாக்கிற தேவ பிள்ளை, தேவ பிள்ளை, உன்னை நிரப்புவாராக, உன்னை நிரப்புவாராக. உன் அவிசுவாசம் ஒழிந்து போக கர்த்தர் கிருபை தருவாராக. அற்புதம் நடக்கட்டும், அதிர்ச்சியம் நடக்கட்டும். கர்த்தர் உன்னை விட்டு அவர் தாமே, ஆவியானவர் தாமே, ஓ பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இடைபடுவாரா, உன்னோடு இடைபடுவாரா. ஆவியானவர், ஆவியானவர் தொடுங்கய்யா, தொடுங்கய்யா, தொடுங்கய்யா. வல்லம, 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 வல்லம. இந்த அமாவாசை வேளையில் எல்லா சத்துருவம் என் தேவன் வன்கண் பொறாமை எரிச்சல் ஆவி சாபம், சாபம், சாபங்கள் மறையட்டும், சாபங்கள் மறையட்டும், சஞ்சலங்களை விலகட்டும். வல்லம, 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 வல்லம். ஓ ராபா, ராதா, ராபா. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஏ தேவப்பிள்ளை, தேவப்பிள்ளை, ஒரு அசுத்த ஆவி, ஒரு அசுத்த ஆவி, ஒரு பொல்லாத குட்டிச்சத்தான ஆவி இயேசுவின் நாமத்துல வெளியே போகுது, வெளியே போகுது. போ, 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 போ. வர, வர, வர. தாய் தேவ வல்ல, தாய் அப்பா, தா, ரா, தா, ரா, தா, தா. வல்லம, வல்லம, வல்லம. விடுதலை, விடுதலை, விடுதலை. ஓ, ஓ, அந்த மகனை விட்டு வெளியே போனது போல இயேசுவின் நாமத்தை உன்னை விட்டு வெளியே போ. பொல்லாத, பொல்லாத, பொல்லாத. கற்ற, கற்ற. ஓ பரா, பராமரி கற்ற. பெற்றுக, பெற்றுக, பெற்றுக. வல்லம, 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 வல்லம. இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில். ஓ தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. பொல்லாத, பொல்லாத. இயேசுவின் நாமத்துல கட்டளை, கட்டளை, கட்டளை. ஊரா பாலாதாரா நாமாரா காராலாதா ஊரி பாலாதாரா நாமாரா பாலா ஷபாலாதாரா நாக்கா. வல்லமா, வல்லமா, வல்லம். அக்னி இறங்கட்டும். ஆண்டவர், அக்னியா வாங்கப்பா. அக்னி ரூபம் கொண்டு வாங்க. அக்னியா கட்டா உருமாறி வாங்க, உருமாறி வாங்க. இதோ, 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 இதோ. ஓ தேவ, ஒரு புறா
அக்னி ரூபத்துல வருது. உண்மையில 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 ஓ அக்னி 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 மயமான் உலாவுகிறா உலாவுகிறா. ஓ வல்லமா வல்லம் அந்த அக்னி வாசனை, ஓ பரிசுத்த அக்னி வாசனை, ஓ இதோ உண்மையில வீசுது. உன்னை சுத்திகரிக்கிறார் ஆண்டவர். ஓ குடும்பத்தை சுத்திகரிக்கிறார். உன் தரித்திரம் மாறுது, உன் கஷ்டத்தை மாத்துகிறார். தேவ வல்லம தேவ வல்லம பெற்றுவோ பெற்றுவோ பெற்றுவோ. தேவபிள்ளை தேவபிள்ளை உன்னை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். உன் பேரை பருவப்படுத்துகிறார். ஓ உன் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயுதப்படுத்துகிறார். பெற்றுவோ பெற்றுவோ பெற்றுவோ. என் நண்ப மகன 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 உன் வியாதிகள் சுகமாவது. உன் சரீரத்தில் ஒரு மாற்றத்தை தந்து கொண்டிருக்கிறார். இந்த அமாவாசை நாளில் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறவர், இதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். உன் சரீரத்தில் ஒரு மாற்றம், உன் சரீரத்தில் ஒரு மாற்றம். வல்லம 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 பெற்றுவோ 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 பெற்றுவோ. கிருப 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 கிருப. ஆவியானுடைய மகிமை ஆவியானுடைய மகிமை. உன் உள்ளத்துல ஒரு மாற்றம், உன் உள்ளத்துல ஒரு மாற்றம். தேவபிள்ளை தேவபிள்ளை உனக்கு விரோதமா சில சூனிய கட்டுகளை வச்சிருக்கிறான். உனக்கு விரோதமா இன்னும் கூட சூனிய கட்டுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பா. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை நீ வாழக்கூடாது, நீ வளரக்கூடாது, நீ முன்னேறக்கூடாது. ஒரு சில கூட்டம் இயேசுவின் நாமத்துல ரபா லா தா ரா ஐ தரா நியா பத் ஹக்கரியா சிவாரா நானா தினா திபாரவாலா வல்லமா வல்லமா. பெற்றுக 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 பெற்றுக. இயேசுவின் நாமத்துல விடுதலை 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 விடுதலை. தா 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 தபனிமா ரபாலா சங்கர நாக்கரபலா. விடுதலை விடுதலை விடுதலை. ஓ ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர். ஓ தேவனுக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி. ஆண்டவருடைய அங்கி உன்னை மூடுகிறத பார்க்கிறேன். ஆண்டவர் அங்கி உன்னை பாதுகாக்கிறத பார்க்கிறேன். பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர், நன்றி பரிசுத்த ஆவியானவர். ஊராபாலாதாரான ஊரானா மாறாலாதார. நன்றி நன்றி. அவட அங்கி அவட அங்கி உங்களை நம்ம எல்லாரும் மூடுறத பார்க்கிறேன். உன் ஆபத்திலிருந்து கர்த்தர் பாதுகாக்கிறத பார்க்கிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவர். உன் குடும்பத்தை பாதுகாக்கிறார். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை. அந்த ரூத்துக்கு போவாசுடைய போர்வை மூடினது போல வல்லமா 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 வல்லம். நன்றி பரிசுத்த ஆவியானவர். ஒரு சில வீடுகளை தேவன் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சில வாசல் படியை தேவனுடைய கிருபையினால், ஒரு சில வாசப்படியில ரத்தம், ஒரு சில வாசப்படியில ரத்தக்கரை. வல்லமா வல்லமா வல்லமை. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை. அந்த வாசற்படியில் ரத்த கரைகளை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசு நாமத்துல வல்லமை, இயேசு நாமத்துல. நன்றி பரிசுத்த ஆவியானவர். பெற்றுக்கோ இயேசுவின் நாமத்துல. வல்லமா 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 வல்லமை. ஓ கர்த்தருடைய பிள்ளை, இந்த வருஷம் முடிவுக்குள்ள நீ நினைச்சதை கர்த்தர் கைகூட வல்லமரா இருக்கிறார். இந்த வருஷம் இந்த 4ஆம் தேதி இந்த 8ஆம் மாதம் 2024 வருஷத்துல இந்த பரிசுத்த நாளில உனக்காக கர்த்தர் பேசுகிறார். நீ விரும்புகிறபடி கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்து இந்த வருஷத்தின் இறுதிக்குள்ள உனக்கு சாட்சி சொல்ல அவர் வல்லவரா இருக்கிறார். ஆசீர்வதிக்கப்படுவாயாக, ஆசீர்வதிக்கப்படுவாயாக. விசேஷ கரம் கூட இருக்கணும். புதி கன மகிமை எல்லாம் உனக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாம் யாவரும் சென்று சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பியும் நோய்க்கின்ற சதா காலங்களில் அடியோடு சகல பரிசுத்தவான் கர்த்தர் பள்ளியில் ஆடும் கர்த்தருக்கு சித்தமானார் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆர்கு சூத்திரம். கர்த்தர் நம்ம நடத்துவாராக. ஒரு வாழ்த்துவோம். பிரைஸ். ஆம்.